நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கத்தரை துதிக்கிறேன், கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நேற்று தினத்துண்டி அதில் தொடர்ச்சி. நிமித்தமில்லாமல் காரணமில்லாமல் பகைக்கப்பட்ட மனிதர்கள், தங்களுக்கு நிகராக இருந்தவர்கள் பகைத்தார்கள். தனக்கும் அவனுக்கும் உயரம் எட்டாத நிலை, முருதையாய்க்கும் ஆமானுக்கும் உயர்வு எட்டாத நிலை, இவன் அரமனை வாசலில் முற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலையாள். ஆனால் அவனை உயர்ந்த ஸ்தானத்திற்கு பகைத்தார்கள். இவர்கள் எல்லார் பட்சத்திலும் ஈசாக்கு, தானியல், முருதகாய் இவர்கள் பட்சத்தில் என்று கர்த்தரே கிரியை செய்தார். வீணாய் பகைக்கப்பட்ட மனிதர்கள், கலகத்தை தேடும் மனிதர்கள் மத்தியிலே வீணாக பகைக்கப்படுகிற தேவ பிள்ளைகள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு முன்பாக அனுப்பப்படுகிறான். யார் பகைக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் தூதர்களை அனுப்பி யுத்தம் பண்ணுகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அதை சங்கீதங்களின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 34ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 34ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். இன்னும் நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையில் வெளிப்படுத்தப்படும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை பகைக்கிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். அவருடைய பகை, அவருடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சொல்கிறான், நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க, என்னை பகைக்கிறவங்களுடைய கை பலத்திருக்கிறது. சங்கீதம் 69:4 வாசிக்கிறோமே, அவர்கள் பலவான்களா இருக்கலாம், தாவீதை கொள்ளுகிறதுக்குன்னு இருக்கிறாங்க. ஆனால் அவனை யார் பகைத்தார்களோ அவர்களே குற்றவாளிகள் ஆனார்கள். அது வேதத்தில் எல்லா பரிசுத்தவான்களும் பார்க்கலாம். ஆபேல் காயினுடைய சம்பவத்தில், மோசே எதிர்த்த ஆரோன் மிரியாமுடைய சம்பவங்களில் வாசிக்கலாம். தாவீதை எதிர்த்த சவுலின் சம்பவங்களில், தாவீதை எதிர்த்த அப்சலோமின் சம்பவங்களில் நம்ம பார்க்கலாம். இவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுகிறார்கள். ஏன்? பவுலை எதிர்த்த மார்க்கா இருக்கலாம், பர்னபாவா இருக்கலாம், இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் கடிந்து கொள்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் யோபு எதிர்த்த சிநேகிதர்கள், ஈசாக்கை எதிர்த்த அந்த மனிதர்கள் எல்லாம் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோமே. ஈசாக்கு வீணாக பகைக்கப்பட்டது, தானியல் வீணாக பகைக்கப்பட்டது, என்ன சொல்ல, இன்னும் முருதைகாய் வீணாக பகைக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வீணாக பகைக்கப்படுகிற அனுபவங்கள், அந்த வீணாக பகைக்கிற மனிதர்கள் யார்? அவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. நம் உண்மையாக இருப்போம் என்றால் ஏன் இது நடக்குன்ற கேள்வி நமக்கு நிறைய நேரங்களில் வரும். ஏன் வீணாக பகைக்கிறாங்கன்னு நம்ம வரலாம். ஆனால் ஒன்று நான் புரிந்து கொண்ட அளவிலே, இது எல்லாம் தேவன் மகிமைப்படும்படியாக, தேவ பிள்ளைகள் கனப்படுத்தும்படியாக, தேவன் மகிமைப்படும் காரியங்கள் தான் அதில் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. வாசிப்போமே, அதே 3 சம்பவத்தில் கர்த்தர் மகிமைப்பட்டதை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதன் 25ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 24 கூட வாசிக்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பகையை விரும்பாத ஈசாக்கு கர்த்தரை போற இடங்கள் எல்லாம் தொழுது கொள்ளுகிறான். பலிபீடம் கட்டி அங்கே தொழுது கொள்ளுகிறான். அங்கே தொழுது கொண்டோடனே என்ன நடக்குது? கர்த்தரை தொழுது கொண்டோன்னா அங்கே என்ன நடக்கு? 26ஆம் வசனம், அபிமெலேக்கு அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அதில் 29ஆம் வசனம் பிந்தின பகுதி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. தேவ பிள்ளைகளே, எந்த வாய் உங்களை வேண்டாம் வேண்டாம் என்று புறக்கணித்ததோ, நீங்கள் சகித்ததை கடந்து போங்க. உங்களுடைய இழக்கப்படலாம், விட்டு போங்க. ஆனால் கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளுங்களேன். இருக்கிற இடத்துல கர்த்தரை தொழுது கொள்ளுங்களேன். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் அந்த ஐக்கியத்தை சமாதானப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஈசாக்கின் இடத்திலே கர்த்தர் மகிமைப்பட்டார்.
சத்துருக்கள் சமாதானமாகும்படி கர்த்தர் செய்தார். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே தானியேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். நேற்று அவனை பாதகமாக அவனை பகைத்த மனிதர்களை குறித்து நேற்று பார்க்குறோம். ஆனால் இன்று கர்த்தர் அவனிடத்திலே மகிமைப்பட்டதை 6ஆம் அதிகாரம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவனுக்கு சிங்க கெபின் மீட்கப்பட்டது. சிங்க கெபியில் அவனை போட்டாச்சு. ராஜா வருகிறார். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். தானியேலை பார்த்து ராஜா துயர சத்தமா கேட்கிறான். ராஜா சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறான். ஆனா தானியேல் சொல்லுகிறான், அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டான். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நீதிக்கேடு செய்வதில்லை. தேவ பிள்ளைகளே, ராஜா சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறது என்று சொல்லி. ஆனால் தானியேல் சொல்லுகிறான், நான் உமக்கு முன்னாடி குற்றமற்றவனாக இருக்கிறேன், நீதிக்கேடு நான் செய்யவே இல்லை, ஒரு துரோகமும் நான் செய்யவில்லைன்னு சொல்லுகிறான். நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்திலேயோ வீணாக நீங்கள் பைக்கப்படலாம். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நீதிக்கேடு செஞ்சிடாதீங்க. எஜமானின் நடுவிலே குற்றமற்றவர்களாக இருக்கிறாதீங்க. என்ன புரோட்டோக்காலோ, என்ன நீதியோ, என்ன சரியோ, என்ன ஒழுங்கோ அதன்படி உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருங்க. உண்மையாக நீங்கள் வேலை செய்யுங்க. மற்றவங்க டைமுக்கு வராமல் இருக்கலாம், மற்றவங்க சில காரியங்களை அலட்சியப்படுத்தலாம், மற்றவங்க வேலை ஸ்தலத்தின் பொருட்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக நீதிக்கேடு செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். அந்த ராஜாவுக்கு முன்பாக குற்றமற்றவனாக நான் இருந்தேன். அதனால என்ன நடந்துச்சா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தலை. அந்த ராஜா சொல்றான், 26ஆம் வசனம், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்குமுள்ள யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். எல்லாரும் நடுங்கி பயப்பட வேண்டும். கட்டளை பிறப்பிக்கிறான். அங்கே அபிமெலேக்கு, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தரால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இங்கே தானியேலின் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. சொல்கிறான், தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அந்நிய தேசத்தில் சொல்கிறான். ஒருவேளை அந்நிய இடத்துல இருக்கலாம், நீங்கள் உண்மையாக நீதிக்கேடு செய்யாமல் இருங்களேன், தேவனை குறித்து அவர்கள் சாட்சி சொல்லுவாங்க, உங்களை குறித்து அவங்க சாட்சி சொல்லுவாங்க. ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு வரையும். தனக்கு நிகராக இருக்கிறவர்கள் போட்டி போட்டாங்க ஈசாக்கு தானியேல் இடத்துல. ஆனால் எஸ்தருடைய சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம். அவன் வாசலின் முற்றத்திலே வேலை செய்கிறவன், உயர்ந்த அனுபவத்திலே ராஜரிகத்தில் இருக்கிறவன் அவனை எதிர்க்கிறான். ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா 7, 4, 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள், இதெல்லாம் வாசிப்பீங்கன்னா மொர்தெகாய்க்காக கர்த்தர் நின்று பண்ணக்கூடிய யுத்தங்களை பார்க்க முடியுது. அதில் 4ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே எஸ்தர் ராஜாட்ட சில காரியங்களை சொல்கிறாரு. நாங்கள் அடிமைகளாக விற்கப்படுகிறோம், நாங்கள் வெள்ளாட்டுகளாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் மௌனமாக இருக்கும்படியாக, இப்படி எங்களை அழிக்கும்படியாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறான். ராஜா கேட்குறான், யார் அதை செஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 6ஆம் வசனத்தில், அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகஞ்சனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கு ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகிலடைந்தான். உங்களை அழிக்கிறது உங்களோட உயர்ந்த இடத்துல இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல இருந்து உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு ஆள வைப்பார். அங்கிருந்து கர்த்தர் உங்களை நடத்துவார். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ராஜாவின் வார்த்தையையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளும் எல்லா பட்டணங்களும் யூதருக்குள்ளே அந்த மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தை அமைந்தார்கள். உங்களை எதிர்க்கிறவங்க உங்களோட வல்லவனாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார்கள் என்றால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாம் கலிகூறும்படியான விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டுவார். எந்த ஆமான் மொர்தெகாய்க்காக தூக்கு மரத்தை வச்சுருந்தானோ அதே தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட்டதை நீங்கள் அந்த அதிகாரங்களில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தி
அலங்கரிக்கிறார். 21, 22 வாசிக்கிறேன். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகஞ்சருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறின மாதமாகவும் ஆசரித்தது. வருஷந்தோறும் ஆசரிக்கிறாங்க. சஞ்சலம் சந்தோஷமாக, துக்கம் மகிழ்ச்சியாக மாறின நாள் என்று சொல்லி ஆசரிக்கிறாங்க. முழு யூத குலத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறான். ஒருவேளை கர்த்தருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதுனால பகைக்கப்படும் போது தேவராஜ்யத்துக்கு விரோதமாகவே கரை நீட்டப்படலாம். நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமைதியாக இருங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் மகிமைப்படும்படியாக இந்த பகையெல்லாம் கர்த்தர் மாற்றிட்டு, காரணம் எல்லாம் பகைக்கிறாங்களா, கர்த்தர் மகிமைப்படுவாருங்க. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவாருங்க. இப்படி அநேக பரிசுத்தவான்களை என்னால் சுட்டி காட்ட முடியும். நிமித்தம் இல்லாமல், காரணம் இல்லாமல் பகைக்கிறார்களா, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். காத்துருங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஈசாக்க போல சகிக்கிறோமா? ஈசாக்க போல மௌனமா கடந்து போகிறோமா? ஈசாக்க போல கர்த்தர் கொடுத்த தேசத்துல கர்த்தரை தொழுது கொள்கிறோமா? தானியேலை போல குற்றமற்றவர்களா இருக்கிறோமா? தானியேலை போல தேவனுக்கு முன்பாக நீதிக்கேடு செய்யாதவர்களா இருக்கிறோமா? தானியேலை போல உண்மையாக இருக்கிறோமா? தானியேலை போல ராஜாவுக்கு முன்பாக குற்றம் இல்லாதவர்களா இருக்கிறோமா? இல்ல மொர்தெகாயை போல யூதனாக கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி அந்த மொர்தெகாயை போல வேத வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? நாம் யார்? நாம் எப்படிப்பட்டவர்கள்? இல்லை பகைக்கிறவர்களை குறித்து முறுமுறுப்போம் என்றால், பகைக்கிறவர்களை நாம் வாதாடுவோம் என்றால் கர்த்தர் யுத்தம் பண்ண முடியாது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பிரியமானவர்களை பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்காக வழக்காடுவேன். ஒருவேளை அவங்க மனம் திரும்பினா ரட்சிக்கப்பட்டா அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மாறாக இருதயத்தை கடினப்படுத்துவார்கள் என்றால் அவர்களுடைய நிலை அந்தோ பரிதாபம். ஆனால் நீங்களும் நான் என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருங்க, நீதிக்கேடு செய்யாமல் இருங்க, உத்தமமாக இருங்க, கர்த்தருடைய கனியை வெளிப்படுத்துங்க, கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி அலங்கரிப்பார். கண்களை முடிச்சு, ஆமாம் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சுற்றி காரணமில்லாமல் எங்களை பகைக்கிற மனிதர்கள், கலகம் பண்ணக்கூடிய மனிதர்கள் அநேகர் ஐயா. ஆனால் இதன் மத்தியில் ஈசாக்கு சகித்து கொண்டானே, தானியேல் பொறுமையோடு கூட காணப்பட்டானே, உண்மையாக நீதிக்கேடு செய்யாமல் இருந்தானே. ஆண்டவரே, பலிபிடம் கட்டி பரிசுத்தவான்கள் தொழுது கொண்டார்களே, உண்மை ஆராதித்தார்களே. மொர்தெகாய் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தானே. கர்த்தருடைய வார்த்தைக்கு மிஞ்சி நாங்கள் ஒன்று செய்யக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய பகைக்கிற மனிதர்கள் மத்தியில் கர்த்தர் மகிமையடையும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாவற்றிலும் தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.